பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ராஜு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தாலுமே மீனா மயிலு ரெண்டு பேரும் சொன்ன விஷயத்த பத்தியே ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப வந்து கதிர் கேக்குறாங்க, ராஜு என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்ளோ டல்லா இருக்க? எதுவா இருந்தாலும் சொல்லு, என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த மறைக்கிறியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே யோசிச்சு பாக்குறாங்க. ஏன்னா மீனா வந்து சொன்ன விஷயத்த நினைச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எதை பத்தி யோசிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாவே ராஜு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உடனே கதிருக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருது. கதிர் வந்து, இல்ல, எனக்கு வந்து நீ எப்படிப்பட்ட நேரத்துல எப்படி இருப்பேன்னு எல்லா விஷயமும் எனக்கு வந்து தெரியும். நீ வந்து என்கிட்ட உண்மையை மறைக்காத. என்ன நடந்தது சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லைன்றாங்க. சரி, ஒண்ணும் இல்லையா விடுன்னு சொல்லிட்டு அமைதியா போயிட்டு கதிர் வந்து படுத்துக்கிட்டதும் ராஜுக்கு இல்ல. ஏன்னா நகை விஷயத்துல போய் சொன்னதுக்கே அத்தையும் மாமாவும் அவ்வளோ சொன்னாங்க. மீனாக்கா விஷயம் வந்து அவங்க சொன்னாலுமே அதை நம்ம கேட்கக்கூடாது. நம்ம கதிர்கிட்ட மட்டுமாவது இந்த விஷயத்த சொல்றதுதான் பெஸ்ட்ன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணிட்டு கதிர், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்றாங்க. இன்னைக்கு கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வந்தேனா, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் யாரை மீட் பண்ணேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யாரை மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்டதும் மீனாக்காவும் மயிலக்காவும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. உடனே கதிருக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன, மீனா அண்ணியா? மீனா அண்ணி வந்து பேசிட்டு இருந்தாங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா, பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்து அவங்க கிட்ட கேட்டதுக்கு என் தலையில குண்டு தூக்கி போடுற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க தெரியுமா? மயிலக்கா பிரெக்னெண்டா இருக்காங்களாம். அந்த விஷயத்த வந்து சரவணன் மாமா கிட்ட சொன்னா உன் வயித்துல வளர்ற குழந்தை என்னுடைய குழந்தையே கிடையாதுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. சூசைட் பண்ணிக்கலாம் கூட மயிலக்கா போனாங்கன்னு சொல்லி மீனக்கா சொன்னாங்க. மீனக்கா தான் இப்போ மயிலக்காவுக்காக ஒரு வேலையும் பார்த்து வச்சிருக்காங்களான்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதுமே கதிருக்கு ஒண்ணுமே புரியல. நான் காண்றது கனவா நிஜமா? அது மட்டும் இல்ல, மயிலக்கா அவங்க அம்மா வந்து பயங்கரமா வந்து கொடுமைப்படுத்துறாங்களாம். மயிலக்காவ வார்த்தையாலே வந்து அப்படி பேசுறாங்க. அதனாலதான் நான் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு மீனக்கா சொன்னாங்க. அதுக்காக மீனக்கா பண்றது நான் சரின்னு சொல்ல மாட்டேன். மீனக்கா பண்றது ரொம்ப பெரிய தப்பு தான். மயிலக்கா வந்து இப்ப வெள்ளந்தியா இருக்க மாதிரி இருந்தாலுமே அவங்க பண்ண விஷயத்த எல்லாம் என்னால அதை எப்படி மறக்க முடியும்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே கதிர்க்கு வந்து சரவணன் நல்லா அப்படி பேசுற ஆளே கிடையாது. எனக்கு அண்ணனை பத்தி நல்லா தெரியும். இதுல ஏதோ சம்திங் ராங், ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. இந்த விஷயத்த என்கிட்ட வந்து மயிலக்கா வந்து சொன்னாங்க, மீனாக்காவும் சொன்னாங்க. ஆனா வீட்ல யாருக்கும் அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்றாங்க. இத கேட்டதுமே வந்து அது எப்படி சொல்லாம இருக்க முடியும்? கண்டிப்பா வந்து நம்ம சொல்லியே ஆகணும். இதுக்கு ஒரு முடிவு வந்து வேண்டாமா? நம்ம சொல்லிடலாம்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்றாங்க. இல்லைங்க, வேண்டாம். இப்போதைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. மீனக்கா கிட்டயும் நானு அத பத்தி தான் சொல்லியிருக்கேன். மீனக்கா வந்து இது 2 பேரும் அவங்களோட லைஃப். அவங்க 2 பேரும் எதுவா இருந்தாலும் முடிவு எடுத்துக்கட்டும். யாருக்கு சொல்லணும், யாருக்கு சொல்ல வேண்டான்ற முடிவ அவங்க எடுத்துக்கட்டும். சரவணன் மாமாவுக்கு மயிலக்கா பிரெக்னென்ட்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சாலும், அது இப்ப வரைக்கும் வீட்ல இருக்க யாருக்கும் சொல்லாத போது, நம்ம மட்டும் ஏன் சொல்லணும்னு சொல்லிட்டு ராஜி வந்து கேக்குறாங்க. இல்ல, நீ சொல்றதும் சரிதான். இருந்தாலும் ஒட்டுமொத்தமா மயில் அண்ணியெல்லாம் நம்ப முடியாது. அவங்கள இப்ப வரைக்கும் அண்ணின்னு கூப்பிடணுன்ற எண்ணம் கூட எனக்கு வந்தது கிடையாது. இல்ல, இத வந்து அதுக்காக அவங்க உடனே வந்து தியாகியெல்லாம் ஆயிட முடியாது. என் அண்ணன் இந்த அளவுக்கு கோவமா பேசியிருக்குன்னா, அந்த அளவுக்கு அவங்க வந்து என்னுடைய அண்ணனோட மனச அவங்க காயப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் அவங்க அந்த அளவுக்கு வந்து கோவமா பேசியிருக்காங்கன்னு சொல்றாங்க. எனக்கு புரியுது. நீ சொல்றது எல்லாமே புரியுது. ஆனா மீனக்கா ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இது எந்த அளவுக்கு பிரச்சனையா முடிய போதோ, அத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி ராஜி, நடக்கிறப்ப இந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்கிறதுன்றத அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்ப நமக்கு தேவை என்ன? நிம்மதியா நீ வந்து கோச்சிங் கிளாஸ நல்லபடியா முடிக்கணும். அத பத்தி மட்டும் யோசின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி கதிர், இந்த பிரச்சனை இதோட போகட்டும். அப்பாவே பணம் குடுக்குறேன்னு அவராவே முன் வந்து பணத்த குடுக்குறேன்றாங்கல்ல. நீ பணத்த வாங்கிக்க வேண்டியது தானே. இப்ப என் அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு. இப்ப குமாரண்ணனுக்கு எந்த அளவுக்கு சொத்துல வந்து பங்கு இருக்கோ, அதே அளவுக்கு எனக்கும் சொத்துல பங்கு இருக்குல்ல. அதெல்லாம் வீணா தானே போகுது. அந்த பணத்த வாங்கிக்கலாம் இல்லன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன ராஜி, என்ன பேசிட்டு இருக்க?
என் அப்பா காசு ₹1 கூட நான் வாங்காம சுயமா வாழணும், சுயமா மேல வரணும்னு நினைக்கிறேன் நானு. உன் அப்பா கிட்ட கையேந்தி காசு வாங்குவேன்னு எப்படி நினைக்கலாம்? அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் தேவையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்றாங்க. இங்க பார், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என் அப்பா கேட்ட பணத்த என்னால அரேஞ்ச் பண்ணி குடுக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? இல்ல, இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ சுயமரியாதை தான் எல்லாமே நினைச்சிட்டு இருக்க. எப்படினாலும் அரேஞ்ச் பண்ணி நீ கண்டிப்பா பணத்த குடுப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க, "நீ கவலைப்படாத. நீ எத பத்தியும் நினைக்காம தயவு செஞ்சு கோச்சிங் கிளாஸ்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணு. இந்த பிரச்சனை, இத பண விஷயம் இது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். புரியுதான்னு?" சொல்லிட்டு கதிர் வந்து ராஜிய சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. கதிருக்கு இப்போ ஒரு பெரிய யோசனையா போகுது. சரவணன் அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்கலாமான்னு சொல்லிட்டு சரவணனை வந்து பார்க்கறதுக்காக வராங்க. சரவணன் தனியா நிலாவ பார்த்துட்டு இருக்காங்க. "என்னண்ணே, தூங்கலையான்னு?" சொல்லி கேட்குறாங்க. "தூக்கம் போயே ரொம்ப நாள் ஆச்சுடா. நிம்மதின்றது மனசுல இருந்தா தானே தூக்கம்னு ஒண்ணு வரும். அதுக்கு முன்னாடி எல்லாம் கடையில வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தா சாப்பிட்டுட்டு எப்ப தூங்கலாம்னு இருக்கும். ஆனா இப்ப தூங்குறதுக்கு நிறைய டைம் இருந்தாலும் என்னால நிம்மதியா தூங்க முடியலன்னு" சொல்லி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. "என்னண்ணே, இன்னமும் அண்ணி பண்ண விஷயத்த மறக்கலையான்றாங்க?" "மறக்கக்கூடிய விஷயத்தடா அவ பண்ணான்றாங்க." "அண்ணே, என்கிட்ட ஏதோ ஒரு விஷயமும் நீ மறைக்கல இல்லன்றாங்க." "இல்லையே, அப்படியெல்லாம் எதையும் மறைக்கல. இல்லண்ணே, முன்ன மாதிரி எல்லாம் எதுவுமே நீ வெளிப்படையா என்கிட்ட சொல்றதே கிடையாது. எல்லாமே உன் மனசுக்குள்ள வச்சு நீயாவே பூட்டிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்லண்ணே, சொல்லுன்னு" சொல்லிட்டே கேக்குறாங்க. உடனே சரவணன் வந்து கதிரன்னு சொல்லி கட்டி பிடிச்சு ஃபீல் பண்றாங்க. "அண்ணே, என்னாச்சு? எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க நீ? எதுவா இருந்தாலும் சொல்லு, பார்த்துக்கலாம்னு" சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மயிலை என்ன பார்க்கறதுக்காக கோவிலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தாடா. அப்ப வந்து திடீர்னு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொன்னா. அத என்னால ஏத்துக்க முடியல. அதனால அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். "என்னடா சொல்ற? என்ன சொன்ன நீன்னு?" சொல்லிட்டு கேக்குறாங்க. அவள பார்த்து நான் ஒரு ரொம்பவே வந்து கீழ்த்தரமான ஒரு வார்த்தைய சொல்லிட்டேன். அவ பிரெக்னென்ட்டா இருக்கிறதா வந்து சொன்னா. உடனே அந்த குழந்தைக்கு அப்ப நானா இருக்க முடியாதுன்ற மாதிரி நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இத கேட்டதும், "தப்புதான்டா, தப்புன்றது எனக்கே தெரியுது. இருந்தாலும் எனக்கு வந்து வேற வழி தெரியல. அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன்னு" சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து கதிர் கேக்குறாங்க. "தப்புதான்டா, தப்புதான். நான் இல்லைன்னு சொல்லல. அவ வந்து என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம், அவ என்கிட்ட வந்து பொய் சொன்னது, இது எல்லாமே தான்டா அவள பார்க்கும்போது என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி அவகிட்ட சகஜமா பேச முடியும்னு நினைக்கிறேன்னு" சொல்லி பயங்கர வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. "சரிண்ணே, நான் ஒத்துக்கிறேன். அண்ணி பேசினது எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய தப்புதான். அதுக்காக அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்றதாவது காது குடுத்து கேட்டிருக்கலாம் இல்லன்னு" சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமா, தப்புதான். ரொம்ப பெரிய தப்புதான். அதுக்காக அவ பண்ணதெல்லாம் இல்லன்னு ஒண்ணும் ஆயிடாதில்ல. அதுவும் எனக்கு புரியுது. இப்ப உங்களுக்கு மயில் அண்ணியா அப்படி பேசினது குற்ற உணர்ச்சியா இருந்தா, அந்த ஒரு விஷயம் நீங்க பண்ண தப்பு. அதுக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்டுருங்க. உங்க கூட நான் வரேன். புரியுதான்னு?" சொல்லிட்டு கேக்குறாங்க. "இங்க பாருடா, அந்த ஒரு விஷயம் தப்புனா, அந்த தப்ப வந்து நான் திருத்திக்கிறேன். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் அவன்கிட்ட நான் கேட்கணும்னா கூட மன்னிப்பு கேட்பேன்றாங்க." "ஆமாண்ணே, நீ பண்ணது அது ஒரு தப்பு தானே. என்னதான் அவங்க மேல கோவமா இருந்தாலும், அப்படி ஒரு வார்த்தை நீங்க கேட்டிருக்க கூடாது. அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் மன்னிப்பு கேளுங்கன்றாங்க." "நீ வரையில கதிரு, கண்டிப்பா நான் வரேனே. நீ கவலைப்படாதன்னு" சொல்லிட்டு கதிரும் சரவணனும் சேர்ந்து மயிலு கிட்ட பேசலான்னு முடிவு எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியம், நம்ம பொண்ணு வாழ்க்கை அவ்வளவுதான். அவ வாழ்க்கை ஒட்டு மொத்தமா தலை முழுக போகுது பாக்கியம். தலையில இடி விழ போகுது பாக்கியம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங் ஆயிட்டு பேசிட்டு இருக்காங்க மாணிக்கம். "யோவ், என்னையா, எப்ப பாரு இடி விழுந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா? என்னாச்சு சொல்லியான்றாங்க." "இங்க பாரு, நம்ம மாப்பிள்ளை எதுக்காக நம்ம பொண்ணு கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொன்னாங்கன்னு பாத்தியா? இங்க பாரு, அவன் லட்சணத்தை பாருன்றாங்க. இது ஒரு விஷயம் போதுமே, இத வச்சே பாரு, நான் என்ன பண்றேன் பாருன்னு" சொல்லிட்டு பாக்கியமும் மாணிக்கமும் 2 பேரும் சேர்ந்து கிளம்பி போறாங்க. அவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டு நேரா பாண்டியனோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு, "யோவ் பாண்டியா, கோமதின்னு" சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கோமதி உடனே வந்து, "நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போங்க. போங்கன்னு சொல்றேன்ல, போங்கன்னு" சொல்லி கோவப்படுறாங்க. "நாங்க ஒண்ணும் இங்க உட்காந்து விருந்து சாப்பிடலாம் ஒண்ணும் வரல. நியாயத்த கேட்க வந்திருக்கோம். உன் பையன் லட்சணத்துக்கு என் பொண்ண வேணான்னு சொன்னான்.
ஆனா அவன் லட்சணத்தை பாத்தியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு என் பையனை பத்தி பேச? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு கோமதி, பாண்டியன் 2 பேருமே மாறி மாறி பேச, உடனே மாணிக்கம் நம்ம சரவணனை பத்தி ரொம்பவே கீழ்த்தரமா பேசுறாங்க. இவன் லட்சணத்துக்கு என் பொண்ண வச்சு வாழ மாட்டேன்னு சொல்றான். இவனுக்கு துப்பு இல்லைன்னெல்லாம் சொல்லி ரொம்ப கோவப்பட்டதும், சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது. யோவ்! என்னையா உனக்கு இங்க வேலை? எதுக்காக இங்க வந்திருக்க? ஒழுங்கு மரியாதையா போயா, போயான்னு சொல்றேன்ல, போயான்னு சொல்லிட்டு கன்னத்துக்கே பலார் பலார்ன்னு ஒண்ணு விடுறாங்க. உடனே அந்த இடத்துக்கு மயிலுக்கு விஷயம் தெரிஞ்சு மயில் அங்க பார்த்தா, மாணிக்கத்தையும் பாக்கியத்தையும் வெளியே தள்ளுறாங்க. இங்க பாரு, என் பொண்ணு எப்படிப்பட்ட நிலையில நீ கை விடுற தெரியுமா? என் பொண்ணு கர்ப்பமான்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளவே மயிலு மா இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். நீங்க எதுக்காக என் வாழ்க்கைக்காக போய் ஒவ்வொருத்தர்கிட்டயும் அசிங்கப்படுறீங்க, அவமானப்படுறீங்க. வேண்டாம்மா, வேண்டாம். இத்தோட இத விட்டுடுங்க. வாங்கம்மான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. சரவணனுக்கும் பயங்கர கோவம் வருது. எவ்வளவு தைரியம் இருந்தா பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டு எப்படி பேசுறாங்க பாத்தீங்களாப்பா? எப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கோவப்படு. கதிருக்கும் பயங்கர கோவம் வருது. ராஜி பாத்தியா? நான் கூட அண்ணன் கிட்ட பேசி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில இப்படி ஒரு பிரச்சனை இவங்க பண்ணிட்டாங்க. இவங்கெல்லாம் அண்ணனை நிம்மதியா இருக்க விடுவாங்கன்னு நினைக்கிற? இல்லவே இல்ல. வாய்ப்பே கிடையாது. அண்ணனுக்கு ஒட்டுமொத்தமா இவங்க கிட்ட இருந்து விவாகரத்து கிடைச்சாதான் அண்ணன் நிம்மதியா இருக்கும். அதுக்கான ப்ரொசீஜர் என்னவோ அதை பார்க்கலன்னு சொல்லிட்டு கதிரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ராஜி மீனாவுக்கு கால் பண்றாங்க. மீனாவுக்கு கால் பண்ணி ரொம்பவே கோவமா, அக்கா நீங்க பண்ண வேலை எங்க முடிஞ்சிருக்க பாத்தீங்களான்றாங்க. என்ன ராஜி பேசுற? நீ பேசுறது எதுவும் எனக்கு புரியல. நான் என்ன பண்ணேன்? என் வேலை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. உடனே நீ எதுக்காக கதிர்கிட்ட சொன்ன? நான் தான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்ல. உங்கள மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாதுக்கா. ஒரு பொய்ய சொல்லி நான் பட்டதே போதும். இதுக்கு மேல என்னால அப்படி இருக்க முடியாது. என்னுடைய விஷயம் எல்லாமே கதிருக்கு தெரியணும். நான் ஏன் என் புருஷன்கிட்ட மறிக்கணும்? நீங்க மறைச்சா அதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். இனி அந்த மயிலக்காவுக்கு உதவி பண்ற வேலையே இருக்கக்கூடாது. வீடு ஏறி அப்படி சண்டை போடுறாங்க. இனி அவங்களுக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோமா ராஜி போனை வச்சதும் மீனாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் கோபத்துல நேரா மயிலுக்கு கால் பண்றாங்க. அக்கா என்னக்கா? எதுக்காகக்கா வீட்டுக்கு போனாங்கன்றாங்க. அவங்க கோபம் நியாயம் தானே. என் அப்பா கோவிலுக்கு போனா அங்க நான் பார்த்த விஷயத்தவே தான் அவங்க பார்த்துருக்காங்க. நான் பொறுத்துக்கிட்டு வந்துடுவேன். பெத்தவங்க எப்படி மீனா பொறுப்பாங்க? அதனாலதான் இப்படி பேசிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மயிலு அவங்க பக்கம் நியாயம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மீனாவுக்கு ஒண்ணுமே புரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. இப்ப மீனா ஒரு வேலை போயிட்டு சரவணன் கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசினா, சரவணன் கிட்ட பயங்கரமா வாங்கி கட்டிக்கிட்டு இனி வாழ்க்கை முழுக்க யாருக்குமே உதவி பண்ணக்கூடாதுன்ற நிலைக்கு நம்ம மீனா வருவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.